ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா நீ ப்ரோமோட ரிவ்யூவோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா லைவில் பெருசாக வந்து எதுவுமே கண்டென்ட் வந்து கிடைக்கல. நேற்றுக்கு நடந்த டாஸ்க்கை பற்றி மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அங்கங்கே கூட்டமாக உட்காந்துக்கிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு வந்து தொடங்கிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு இன்டென்ஸான ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்லப்போனாக்கா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்டுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விளையாடணும். அவங்க விளையாடுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட கேமையும் வந்து பார்த்திங்கன்னா அதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இது யார் எலிமினேட் பண்ணணும், யார் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே வேறு ஒரு ஆட்களாக தான் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்டென்ஸாக போனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த டாஸ்கில் வந்து நிக்சன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, நிக்சன் அவர்களுக்கு 4 பாயிண்ட்டும் மாயா அவர்களுக்கு 3 பாயிண்ட்டும் விஷ்ணுவுக்கும் 3 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்கும்போது மாயா அவர்களுக்கு வந்து இன்றைக்கி 2 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடிங் போர்டில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்றைக்கி அவங்களும் அதே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. நேற்றுக்கு வந்து மணி அவர்கள் விஷ்ணுவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிக்சனுக்கு 2 எலிமினேஷன் கார்டு வந்து கிடச்சிருந்தது. அந்த கார்டை யூஸ் பண்ணி கண்டிப்பாக மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணியிருக்கலாம். மாயா கிட்ட 2 பாயிண்ட் வந்து ஆல்ரெடி வந்து இருந்தது. ஆனால் வந்து ரவீனா கிட்ட பாயிண்டே கிடையாது. நீங்களாம் வெஞ்சன்ஸ் கேம் விளையாடுறதுனால தான் ரவீனா வந்து பாயிண்டே இல்லாத ஒரு பொண்ணை வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து கேள்வி கேட்டார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து என்ன சொன்னார்னா, என்னை எலிமினேட் பண்ணுறதா தான் அவன் இருந்தான். நேற்றுக்கே வந்து என்னை வந்து நீங்கள் டாஸ்க் விளையாட விடல, அட்லீஸ்ட் இன்றைக்காவது வந்து டாஸ்க் விளையாட விடுங்கடா அப்படின்னு சொல்லி நான் கேட்ட முன்னாடியே. ஸோ அதனால தான் அவன் என்னை வந்து டாஸ்க் விளையாட வச்சான் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த கேமை பொறுத்தவரையிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஞ்சன்ஸ் அண்ட் செல்ஃபிஷ் அண்ட் ஃபேவரட்டிசம் கண்டிப்பாக வந்து இருந்தே இருக்குது. குறிப்பாக வந்து மாயாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் கிரட்ஜஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அட்டாக் பண்ணி வந்து இவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாயா ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவீனா ஒரு பக்கம் அழுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தயவு செய்து பிக் பாஸ் என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, ஏன்னா இவனுங்க வந்து எங்களை வந்து விளையாடவே விட மாட்டேன்றாங்க, இவங்கெல்லாம் எலிமினேஷன் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, இவங்கள வச்சு நீங்கள் விளையாட்டுக்கோங்க, இவங்களே விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி ரவீனா ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளாளு பாட்டுக்கு அங்கங்கே வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேவரட்டிசம் சப்போர்ட்டிசம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லலாம். பட் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த கேமை பொறுத்தவரையிலையும் இன்னொருத்தரோட சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டாஸ்க்கும் வந்து இருக்க போகுது. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யார் முதல்ல வராங்களோ அவங்க வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடலாம். பட் இந்த ஒரு விஷயத்தில் வந்து அப்படி கிடையாது. இன்னொருவரோட சப்போர்ட், அதாவது மறைமுகமான ஒரு சப்போர்ட் வந்து இருந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொடுக்கப்படக்கூடிய டாஸ்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த கார்டை வந்து வச்சு ஒரு ஆளை வந்து எலிமினேட் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு ஆள் அடித்தா தான் இன்னொரு ஆள் மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் கேம்லேயே இருக்குது. ஓகே கைஸ், இந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் வந்து குழம்ப வேண்டாம் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே லோவாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெட்ட வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். ஸோ அதன் காரணமாக தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.